இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு காம்பவுண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத எக்ஸாம்ஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ் பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், வாட் எதுவாக இருந்தாலும் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சாப்டர் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்கூல்லேயே படித்த சாப்டர் தான். ஸ்கூல் நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ ஃபார்முலாஸே இல்லாமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை நம்ம தமிழில் சொல்றதா இருந்தால் நம்ம இதை தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வேரியபிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 வேரியபிள் இருக்கு. இப்போ பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது போக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல 2 டைப் இருக்குது. மேபி இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் 2 நாள் இருக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பார்த்துருவீங்க. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் ஒரு கலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மாடலான கொஸ்டின் கண்டிப்பா நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இப்போ 2க்கான மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ அடுக்கிறது நம்ம அடுத்து ஒரு டேமா பார்த்துட்டே போகலாம். இப்போ நமக்கு இந்த 4 ஏதாவது 3 வேரியல் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று தான் கேட்க போறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாட் எதாக இருந்தாலும் 3 கொடுத்துட்டு 1 தான் கேட்க போறாங்க. இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம சிம்பிளா முதல்ல சால்வ் பண்ணுறதா இருந்தா இதை நீங்க பிஎன்ஆர் 100 பத்தி சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா என்ன எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 எழுதுவீங்க. இப்போ இப்படி எழுதும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிரின்சிபல் 100 வச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் வச்சிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறோம், ஒரு 10 வச்சுக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 rupees கிடைக்குது. 3 இயர்ஸ்க்கு 300 rupees கிடைக்குது. இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி இயர் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே 100 தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் 100 ரூபாய் தான் இருக்கும், செகண்ட் இயர் 100 ரூபாய் தான் இருக்கும், தேர்ட் இயர் 100 ரூபாய் தான் இருக்கும். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா பிரின்சிபல் இருக்குது, இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ பிரின்சிபல் 100 இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தவரை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல செகண்ட் இயர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். காம்பவுண்ட் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கெட்டாத வட்டியானது. இப்போ 1000 ரூபாய் கடன் வாங்கிருக்கோம், 100 ரூபாய் வட்டி போட்டுருக்கான். இந்த கெட்டாத வட்டியானது ஆட்டோமேட்டிக்கா இந்த செகண்ட் இயர்ல என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா இது 1100 ரூபாய் ஆயிரும். இப்ப நம்ம 10% வட்டி போடும்போது இந்த 1100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு ஆயிரும் பாத்தீங்கன்னா 110 ரூபாய். தேர்ட் இயர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்டாத வட்டியானது இதோட குமுலேட் ஆகி ஸோ 1210 ஆயிரும். இப்போ இதுக்கு 10% வட்டி போடணும்னா 121 ஆயிரும். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இயர் இல்லை நம்ம 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதில 300. 1 இயருக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியான பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ்னா 3க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க 331 இருக்கு. ஸோ இது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் டிஃபரன்ஸ். இது வட்டிக்கு வட்டி போடுறது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம கேட்கிற கொஸ்டின் என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும். இது எல்லா எக்ஸாம்லும் நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பாருங்க இங்கேயும் 100 rupees தான் இருக்கும் போது, ஸோ இங்கேயும் 100 rupees தான் இருக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தளவுல டிஃபரன்ஸ் கண்டிப்பா என்னதான் இருக்கும் போது 0 தான் இருக்கும் போது. இப்போ செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளா செகண்ட் இயர் பாருங்க இங்க 100 இருக்கு, நமக்கு இங்க 110 இருக்கு. ஸோ எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 10 rupees இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலாவா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் எழுதுவாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் நமக்கு தெரியும் 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 10%. ஸோ எவ்வளவு போகுது 100 டிவைடட் பை எவ்வளவு இருக்கு போகுது பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ ஆர் ஸ்கொயர் 100 டிவைடட் பை 100 ஸ்கொயர். இப்போ ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ஈஸியா கேன்சல் ஆயிரும். அப்ப எவ்வளவு வரப்போகுது வெறும் 10 rupees வரப்போகுது. இதே ஃபார்முலாவை தேர்ட் இயருக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி உடைச்சிருவாங்க பாத்தீங்கன்னா பி ஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 கியூப்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் அதே மாதிரி நம்ம போடலாம். பிரின்சிபல் நமக்கு தெரியும் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் ஆர் 10%, ஸோ ஆர் ஸ்கொயர் 100. இந்த இடத்துல 310 டிவைடட் பை 100 கியூப். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட கீழே ஒரு 6 0 இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ 2 4 6 6 0 கேன்சல் ஆகுது,
3 6 0 கேன்சல் ஆயிடும். ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 31 வருது. இங்கே பாருங்க 3 இயர்ஸ்க்கு இங்கே 300 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, இங்கே நமக்கு 331 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ டிஃபரன்ஸு 31. இப்போ நமக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு மேஜரான கொஸ்டின்ஸு டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்புல்டஸ் அண்ட் காம்பவுண்டர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு ஒரு வேரியபிளா கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பிரின்சிபல் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறது, இந்த 3 டேர்ம்ஸ் கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்கறது, ஸோ இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்றேன், இந்த சிம்பிள் டெஸ்ட் பொறுத்தளவுல ஈச் அண்ட் எவ்ரி இயர் சேம் பட்டியா தான் இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கொடுத்தா கூட 1ன்னு போட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு 3ஆல மல்டி பண்ணி 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சலாம். அதே இது காம்பவுண்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். பிரின்சிபலான இன்ட்ரெஸ்ட் குமுலேட் ஆகி தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் இங்கே 300 வந்திருக்கு, இங்கே 331 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஸாக பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கா PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர்னு பார்க்குறோம். அதே 3 இயர்ஸ்னா PR ஸ்கொயர் 300 + R டிவைட் பை 100 கியூப்னு பார்க்குறோம். இப்போ இதில் சிம்பிளாக சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்த பொறுத்தளவில் இதில் முதல்ல நம்ம சிம்பிள் டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்தது இப்போ காம்பவுண்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் டெஸ்ட்டை பொறுத்தளவில் ஒரு டேர்ம் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். பிரின்ஸ் ஒரு 10,000 வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் வச்சுக்கலாம், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 12% வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு சிம்பிள் டெஸ்ட் என்னன்னு கேட்கலாம். இப்போ எல்லா சமமும் என்ன தான் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டெஸ்ட் கேட்கட்டும், அமௌண்ட் கேட்கட்டும், வாட் எவர் எது கேட்டாலுமே நம்ம ஷார்ட்கட்ல தான் போட போறோம். இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் அப்படின்னு சொல்றது நம்ம அசல்னு சொல்றோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம வந்து காலம் சொல்றோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வட்டி விகிதம் அப்படின்னு சொல்றோம், இதை தனி வட்டின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ நம்ம முதல்ல சிம்பிள் டெஸ்ட் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இல்லை 2 பார்ட் மட்டும் எடுத்துட்டா சிம்பிளா எல்லா சமயம் சால்வ் பண்ணிடலாம். ஒரு மெத்தடுக்கு ஒரு இதெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது. ஒரு இது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோன்னா, எப்பவுமே பிரின்சிபல் 100 எடுத்துக்குவோம். எப்பவுமே பிரின்சிபல் 100 எடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா n × r, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வேணும்னா n × r. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 இயர்ஸ் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 100 ரூபா போட்டீங்கன்னா எனக்கு 36 ரூபா கிடைக்குது. 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3 இயர்ஸ்ல 100 ரூபா போட்டீங்கன்னா 36 ரூபா கிடைக்குது. இப்போ நம்ம எவ்வளோ போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அசல் 10,000 இருக்கு. ஸோ 10,000 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் கேன்சலேஷனை பொறுத்தளவுல இந்த மாடல் நம்ம நிறைய சம் பார்த்துருப்போம். இதே மாடல் எல்லா சம்மையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்த பொறுத்தளவு நம்ம எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இந்த ஸ்கொயர் பேஸ்ல இதை இங்கே எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்கொயர் டைப்ல நம்ம எங்கேனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்லி கிராஸா மட்டும் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த லாஜிக் தெரிஞ்சா நம்ம இதை பேஸ் பண்ணி எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்டர்ஸ், பர்சன்டேஜ் சாப்டர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வட்டவரை எதுனாலும் இதே லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ, ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் எல்லா சம்மும் இதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சுற்றி எப்படினாலும் கேன்சல் பண்ணலாம். கிராஸா ஒன்லி மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் 100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். பிரின்சிபல் ஒரு சைடு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஒரு சைடு. பிரின்சிபல் 100, வட்டி வந்தா n × r. ஸோ 100 ரூபா போட்டு எனக்கு 36 ரூபா வட்டி கிடைச்சுன்னா 10,000 ருபீஸ் போட்டால் எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் கொஸ்டின். ஒரு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை நம்ம இப்படி கேன்சல் பண்ணலாம் கிடைக்கும். 2 0 ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ கிராஸாக மல்டிபிள் ஆன்சர் 3600 முடிஞ்சு போச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே இருக்காது. இப்போ சிம்பிள் டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். பிரின்சிபல் 10,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3,600. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுவும் அதே டேர்ம் தான். வழக்கம் போல பிரின்சிபல் ஒரு சைடு எடுத்துக்கிறீங்க, சிம்பிள் ஒரு சைடு எடுத்துக்கிறீங்க. பிரின்சிபல் எப்பவுமே 100 மாறவே மாறாது. வட்டி வேணும்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் n × r அப்படி சொன்னோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது இங்க தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12. ஸோ இதை நம்ம 12n அப்படி எடுத்துக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாதனால n எடுத்துக்கிறோம். மேபி நமக்கு r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுதான் இதை நம்ம r நோக்கி வரும். 100 ரூபா போட்டு எனக்கு 12n இன்ட்ரெஸ்டா கிடைச்சதுன்னா எவ்வளவு போட்டிருக்காரு? 10,000 ருபீஸ் போட்டிருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3600 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க வரும். இன்னும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராஸை கேன்சல் பண்ணலாம்னு சொன்னோம். ஸோ இந்த 2 0 இருக்கு, ஈஸியா கட் பண்ணியாச்சு. இந்த 12 இங்க ஈஸியா கேன்சல் பண்ணலாம். 3 டைம்ஸ் தெரியும். இந்த 2 0 ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு
3 years. ஸோ இந்த கேன்சலேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கொயர் டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர்ல நம்ம எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைப்ல கிராஸா ஒன்லி மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். இது நீங்க மறந்துடக்கூடாது. மேம் அகைன் திருப்பி சொல்றேன். பிரின்சிபல் எப்பவுமே 100 மாற்றது என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. 100 ரூபா போட்ட எனக்கு 12 yen கிடைச்சதுன்னா நம்மளோட அசல் 10,000 இருக்கு. ஸோ 10,000 ரூபா போட்டா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் 3600 கிடைக்கணும்னா எத்தனை இயர்ஸ் ஆகும்னு பாக்குறோம். எப்படினாலும் கேன்சல் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஜீரோ கட் பண்ணியாச்சு. இந்த 12 கேன்சல் பண்ணோம் 3 டைம்ஸ். அங்கே நீங்க 2 ஜீரோ ஈஸியாக கேன்சல் ஆயிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸும் 3 இயர்ஸ் மட்டும் தான். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைச்சிச்சு. இதே டேர்மை அப்படி என்ன மாத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதே டேர்ம் அப்படியே நமக்கு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குற மாதிரி சமம் மாத்திக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சேஞ்ச். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சோம். ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்ற போறோம். சிம்பிளான லாஜிக். பிரின்சிபலை அப்படியே 100 வச்சுக்கலாம். வட்டி வேணும் அப்படின்னா வழக்கம் போல n இன்ட்டு ஆர், n 3 தெரியும், ஆர் தெரியாது. ஸோ 3r. அப்புறம் வழக்கம் போல பிரின்சிபல் நமக்கு தெரியும், அவங்களே கொடுத்துருக்காங்க 10,000. ஸோ சிம்பிள் வருஷம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்கு 3600. இவ்வளோதான் சம், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான வேலை. வழக்கம் போல பண்ண மாதிரி இந்த 2 ஜீரோ இருக்கு, இந்த 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். அகைன் இங்க 2 ஜீரோ இருக்கு, இங்க 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். ஸோ 3 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 12%. அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கிறது ஆர் மட்டும் இருக்க போது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. இவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பிரின்சிபல் பார்த்துருக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். இப்போ பிரின்சிபல் தான் எல்லா டேர்ம்லையும் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பிரின்சிபல் இல்லைன்னா சம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். பிரின்சிபலே கொடுக்காம முட்டுறா என்ன செய்யறது அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயம். சரிங்களா? இதுல நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% எடுத்துக்கலாம். பிரின்சிபல் தெரியாது. ஸோ அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல செய்யலாம். பிரின்சிபல் ஒரு சைடு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் சைடு. பிரின்சிபல் எப்பவுமே 100. வட்டி வேணும்னா வழக்கம் போல n இன்ட்டு ஆர். ஸோ நமக்கு இந்த இடத்துல 12 இன்ட்டு 3, ஸோ 36. 100 ரூபாய் போட்டால் நமக்கு 36 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு, எவ்வளவு ரூபாய் போட்டாருன்னு தெரியாது. இந்த கொஸ்டின் மார்க் தான் இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம். கரெக்டா கொஸ்டின் மார்க் பண்ணா முடிஞ்சு. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் மட்டும் தான் விஷயம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, இங்க என்ன வச்சோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆர் வச்சோம். சிம்பிள்ஸ் தெரியாது, இங்க கொஸ்டின் மார்க் வச்சோம். இப்போ நம்ம பிரின்சிபல் தெரியாதனால இந்த பிரின்சிபல் ஏரியால கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிளை கிராஸ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம்னு தெரியும். இதை கேன்சல் பண்ணோம்னா 100 டைம்ஸ் இந்த கிராஸா மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10,000 முடிஞ்சு போச்சு வேற. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்க தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 4 வேரியபிள்ல 3 கொடுத்துட்டு 1 கேட்க போறாங்க. இது நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அமௌண்ட் கேட்கறாங்க. இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அசல் பிளஸ் வட்டி. சரிங்களா? முதலும் வட்டியும் சேர்ந்ததை நம்ம அமௌண்ட்னு சொல்றோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல அமௌண்ட் கேட்கறான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பிரின்சிபல் அதே 10,000 தான் இருக்கு, அமௌண்ட் கேட்கறான். சில கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க, சில இடத்துல பிரின்சிபல் கொடுத்து அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ எது கேட்டிருக்காங்க நீங்க தெளிவா கால்குலேட் பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்கள் சார் பாத்தீங்கன்னா பிரின்சிபலா இருக்கட்டும், அமௌண்டா இருக்கட்டும், சிம்பிளஸ்டா இருக்கும். இந்த 3 விஷயமே எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூபாயை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுல எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூ கேட்டிருக்காங்கிறத உங்களால கிளியரா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நீங்க அமௌண்ட் கொடுத்துருக்க போய் பிரின்சிபல் எடுத்துக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் போய் பிரின்சிபலை மாத்தி எடுத்துக்கூடாது. ஸோ அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நமக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தா சிம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கேட்டா அதே தான். வழக்கமா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இங்க பிரின்சிபல், இங்க இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம். பிரின்சிபல் எப்பவுமே 100 எழுதிடுவோம், வட்டி வேணா n இன்ட்டு ஆர் எழுதுவோம். ஸோ n இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஆயிருது, 36 rupees ஆயிருது. 10,000 rupees எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்ந்தது அமௌண்ட் நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நீங்க கொஸ்டின் மார்க் போட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். நமக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, பேங்க்ல நம்ம 100 ரூபாய் போட்டிருக்கோம், 36 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கிட்ட அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் கேட்டா இந்த ஏரியாவை நம்ம அமௌண்ட் காலமா மாத்திக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாத்திக்கிறோம். 100 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம், 36 வட்டி கிடைச்சிருக்கு. அப்ப அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 136 இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா வெறும் 36, அமௌண்ட் தேவைன்னா 136. இவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. இதுல ஒன்றும் பெரிய சிம்பிளான லாஜிக், ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. ஒன்னை வைக்கணுமா ஒன்னை எடுக்கணுமாங்கதான் முக்கியம். ஒன்னை வச்சீங்கன்னா அமௌண்ட் கிடைக்க போகுது, ஒன்னை எடுத்துட்டீங்கன்னா சிம்பிள்ஸ் கிடைக்க போகுது. அப்ப இந்த 2 ஜீரோ ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். இது கிராஸா மல்டிபிள் பண்ணீங்கன்னா 13,600. ஸோ டைரக்டா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்கலாம் நிறைய சம்ஸ்ல. அப்போ நீங்க அமௌண்ட் கடன் மாத்திட்டீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் ஃபிட் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க் வச்சீங்கன்னா பிரின்சிபல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா இருக்கு. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். டைம் இதை போடுறதுக்கு நமக்கு 3 செகண்ட் கூட ஆகாது. செம்ம வாசிக்கிற டைமை விட செம்ம சால்வ் பண்ணுற டைம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை நம்ம ஈஸியாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.